அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன். ஒன்றா கேளுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் என்றைக்கு பதவி ஏற்றுக்க போகிறாரு, விஜய் அவர்களுடைய சேரப்போகிற அந்த மிகப்பெரிய கட்சி எத்தனை கட்சிகள், அதாவது நம்மளுக்கு பெரும்பான்மை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு 10 சீட்டு வேணும், அது எந்தெந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதும் முக்கியமான விஷயமா. ஜனநாயகன் படம் ஒட்டுமொத்த தமிழக விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜனநாயகன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, பதவி ஏற்பு விழா என்னைக்கு அப்படின்ற டீட்டெயில்டு ஃபுல்லாக நம்ம ஒன்றா பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த கட்சி கூட விஜய் அவர்கள் சேரவே கூடாது அப்படின்ற சில முக்கியமான விஷயங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. திருச்சி லால்குடி தொகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் அவர்கள், இவர்களை எதிர்த்து நின்றவங்க லீமா ரோஸ், இவங்களை எல்லாருக்குமே தெரியும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்குக்கும் 25,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாக்கு பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் வரைக்கும் கம்ப்ளைண்ட்டாக போயிருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆதாரமும் எடுத்து கொண்டுட்டு போய் காமிச்சாங்க. அவங்க பரிசு கூப்பன்கள் மற்றும் பணம், அந்த பணமழை பொழிஞ்சதெல்லாம் அந்த ஏரியாவில் பயங்கரமாக வீடியோஸ்லாம் அந்த டைமில் வைரல் ஆச்சு. இப்போ இந்த லீமா ரோஸ் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தமிழக வெற்றி கழக ஒரு நிர்வாகியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியார், அதாவது லீமா ரோஸ் அவர்களுடைய மகளை அப்படின்னா டெய்ஸி அவர்களை தான் நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா கல்யாணம் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா மாமியார் மற்றும் மாமனார் இவங்களுக்குலாம் கொஞ்சம் குடும்ப பிரச்சனை, இது அவங்க குடும்பத்துக்குள்ளே போகும், நம்ம அதை தள்ளி வச்சுருவோம். இருந்தால் கூட இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களை விஜய் அவர்கள் கட்சியில் சேர்த்ததுக்கு அப்புறமா பல்வேறு வகையில் விமர்சனம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழிச்ச அந்த லாட்ரி சீட்டை ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர்கள் மூலியமாக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறனால தான் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமாக விமர்சனங்களாம் பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி அதிமுக ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றுட்டாங்க. என்னடா காரணம்னு பார்த்தா நம்ம லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவில் சேர்ந்து அவங்களுக்கு லால்குடி தொகுதி ஒதுக்கியிருக்கோன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்ததுலேருந்து கப் சுப்புன்னு அடங்கி போச்சு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியாது. லீமா ரோஸ் அவங்க ஒரு பெரிய பணக்காரங்க, ஒரு வீட்டுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே ஒரு பணக்கார தொகுதியாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லணும். அப்பேற்பட்ட லீமா ரோஸ் அவர்கள் நேற்றுலேருந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் மூலியமாக அதிமுகவில் இருக்கிற சில எம்எல்ஏக்கள், அதாவது ஜெயிச்ச எம்எல்ஏக்கள், இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியோட ஜெயிச்சிருந்தா கூட தனிப்பெரும்பான்மையில 47 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துட்டாங்க. எப்படியாவது எடப்பாடி அவர்கள்ட்ட இருந்து கழட்டிட்டோ இல்லை எடப்பாடி அவர்களுடைய நேரடியாகவோ பேசி சில எம்எல்ஏக்களை விஜய் அவர்களுக்கு ஒரு தேவைப்படுற 10 எம்எல்ஏக்களை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அவ்வளோ செம்பு சேனல்கள்லையும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சு விஜய் அவர்கள் முதல்வர் ஆக போகிறாரு, எல்லாம் முடிஞ்சால் கூட இந்த செம்பு சேனல்ஸ் மாறவே இல்லைங்க அப்படின்றது தான் உண்மை. இதில் துளி அளவு கூட உண்மை கிடையாது. விஜய் அவர்கள் நேரடியாக பேசுகிற ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மற்றும் ஐயுஎம்எல் ஜவாஹிருல்லா அவர்கள் மூலியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விசிகா டிஎம்கே விட்டு பிரிஞ்சு நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியோட நம்ம திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சும்மா பேட்டியில் சொல்லியிருப்பார். இது முழுக்க ஒரு தவறான செய்தி. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நின்று ஜெயிச்சதுன்னா பானை சின்னம் கிடையாது, உதயசூரியன் சின்னம். எல்லாருக்குமே தெரியும். உதயசூரியன் சின்னத்தில் நின்றுட்டு அவங்க அங்கேருந்து பிரிஞ்சுட்டு இங்கே சேர்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சட்ட ரீதியாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் அதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பு கிடையாது. அந்த கேட் அப்படின்றது பூட்டு போட்டு தொங்கியாச்சு, முடிஞ்சு. இப்போ முழுக்க விஜய் அவர்கள் காங்கிரஸோட ஒரு மேலிடத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. கேசி வேணுகோபால் அவர்கள் ஆல்ரெடி டெல்லியிலேருந்து பேசி காங்கிரஸ் அவர்கள், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இங்கே சென்னை வரப்போகிறாரு, அதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்டே ஃபோன்லாம் பேசி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழகம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட இணைகிறத தமிழக காங்கிரஸே முடிவு பண்ணிக்கிறணும் அப்படின்ற ஒரு இடத்த தொடுறாங்க. அப்படி பார்த்தா தமிழக காங்கிரஸோட தலைவர் பொறுப்பில் இருக்கிற செல்வ பெருந்தகை ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் இன்னைக்கு ஏன்னா செல்வ பெருந்தகை முழுக்க டிஎம்கேக்கு ஆதரவாக செயல்படுறதுனால தான் அவர் ராஜினாமாவே பண்ண வச்சாங்க. இது அவங்களுடைய கட்சி பிரச்சனை. அது நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் பேசுவோம். அதை ஒதுக்கி வச்சிட்டோம்னா இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான பெருந்தலைகளாக இருந்தால் கூட இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே இவங்கள மாதிரி சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட இணைகிறது நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் அகில இந்திய கட்சியாக உருவெடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு நாடாளுமன்றத்தில் அதிக குரல்கள் ஒலிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இன்னைக்கு நம்ம திமுகவோட நம்ம ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கூட அது ஓகே. ஆனால் இப்போ தோத்திருந்து எதிர்கட்சியாக செயல்படுற ஒரு கட்சியில் நம்ம கூட்டணி வச்சு அவங்களுக்கும்
பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. இது போக பார்த்தீங்கன்னா பாஜக அப்படின்ற ஒரு என்டிஏ அப்படின்ற ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களுக்குள்ள ஒரு கருஞ்சாயத்தையும் காவி சாயத்தையும் பூச வர்ற அந்த ஒரு கூட்டணி அப்படின்றது விஜய் அவர்கள் மூலியமா தமிழ்நாட்டில் கால் ஊன்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கலாம் பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே விஜய் அவர்கள் இதுக்கு பெருசாக பூட்டு போடுற மாதிரி எப்போவுமே எனக்கு பாசிசம் பாயாசம் வேண்டாம் அப்படின்றதுல முடிவாக இருக்கார் அப்படின்றனாலையும் 5 சீட்டு காங்கிரஸ், 2 சீட்டு IUML, 2 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் வரல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 சீட்டு மற்றும் பார்த்திங்கன்னா தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு அதாவது அவரோட ரத்தத்தை சிந்தி உருவாக்கின அந்த ஒரு கட்சியை ஈஸியாக கொண்டுட்டு போய் ஸ்டாலின் அவர்களுடைய காலில் அடமான வச்சு அவங்க கொடுத்த 10 சீட்டில் ஒத்த சீட்டை ஜெயிச்சு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு எங்கே இருந்தாலும் ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்ததை ஒட்டுமொத்தமாக மாற்றி பிரேமலதான்ற பேரை பெட்டிலதான் மாற்றி வச்ச எல்லா பெருமையும் இன்னைக்கு பிரேமலதா அவர்களே சாரும். இவங்க வேற வழி இல்லை, திரும்பி மீண்டெடுக்கணும், விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் அவர்களுடைய பேரை நிலை நாட்டணும் அப்படின்னா இனி இவங்க திமுகவில் தொடர்றது நல்லது இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையனான விஜய் பிரபாகரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவோன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி இணைஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு கேப்டனுடைய கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு தமிழக அரசியலில் நடந்துட்டு இருந்தால் கூட மக்களை வந்து திசை திருப்பத விதமாக இன்னமும் கூட விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எப்படிங்க நிலைக்கும்? பாருங்க, ஏடிஎம்கேல கொண்டுட்டு வந்து எடப்பாடி வந்து இணைக்க போறாராம். இந்த ஆட்சியெல்லாம் ஒரு வாரத்தில் தாங்காதுங்க. எடப்பாடி யாரு? என்டிஏவோட ஆளு. அப்போ ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் மூலியமா என்டிஏ இந்த வந்துருச்சா? நாங்கள் ஆல்ரெடி சொன்னோமா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம்னு இப்போ உங்களுக்கு நிரூபிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான நியூஸை வந்து இன்னைக்கு மக்கள் முன்னாடி காமிச்சு இன்னைக்கு எதிர்ப்பாளர்கள் அப்படின்ற பேரில் இருக்கிற அந்த அதாவது பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர் அப்படின்ற போர்வையில் சுற்றிக்கிட்டு தெரியுற அந்த டிஎம்கே ஆதரவாளர்கள் இன்னைக்கு எவ்வளவோ பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஆனாலும் கூட ஒரு சில பேர் தில்லா நான் வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வட்டமேசை மாநாட்டில் உட்காந்து இந்த ஜீவ சகாப்தம் மாதிரியான மிச்சர் தின்ற ஆளுகள்லாம் உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் என்னமோ ஜெயிச்சிட்டாருங்க, ஆனால் தமிழக மக்கள் தான் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கம்பி கட்டுற கதையெல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி தோத்துட்டாரு, இதுக்கு பார்த்தீங்கன்னா சேகர் பாபு தான் காரணம், சேகர் பாபு அவருடைய தொகுதிக்கு பார்த்த வேலையை ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதிக்கு பார்க்க தவறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குருவி உட்கார பணமளம் விழுந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஜெயிச்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு கருத்து தான். நம்ம வந்து மாற்று கருத்து அதுக்கெல்லாம் வேலை கிடையாது அப்படின்றனால ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்துட்டாங்க. என்னன்னா இன்னைக்கு வந்து தமிழ் செத்து விட்டது, தமிழ்நாடும் சாக போகுதுன்னு சொல்லிட்டு என்னமோ பயங்கரமாக வந்து கதையாக கம்பி கட்டுற கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்க அண்ணன் மேடையில் பயங்கரமாக கம்பி கட்டுற கதை சொல்லுவாப்புல, இப்போ வந்து இவர் இந்த மாதிரி. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதுதான் உண்மை. இன்னைக்கு விஜயலட்சுமி அவர்களுடைய கண்ணீர் வீண் போகலை அப்படின்றது சீமான் அவர்களுடைய தோல்வியில் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு. எப்போ அவர் ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணி என்னதான் அவர் கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்துடலாம், அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு அவர் வந்து அந்த பெண்கள் அப்படின்ற இடத்துல அண்ணன் தோத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால சீமான் அவர்களுடைய கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சு போச்சு. இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இப்படி அழிஞ்சதுக்கு காரணம் சாட்டை தான். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்றனால நம்ம அதெல்லாம் தள்ளி வச்சுருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சோக சம்பவமாக இன்னொன்று அதை நான் சொல்லிடுறேன், முதைய பதிவு பண்ணியிருக்கணும். நடிகர் ஜீவா அவர்கள் விஜய் அவர்கள் முதல்வராக ஆக போகிறார், அப்புறம் 2 தொகுதியில் முன்னிலை அதிக பெரும்பான்மையோட ஜெயிஸ்டார் அப்படின்னோடனே கண்கலங்கி வீடியோ பதிவு போட்டிருந்தாப்புல. அவருடைய தந்தையான ஆர்பி சௌத்ரி அவர்கள் பார்த்திங்கன்னா கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம். நிறைய திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. நம்மளோட சேனல் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து விஜய் அவர்களை வைத்து நிறையா படம் இயக்கியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா துள்ளாத மனமும் துள்ளும் இந்த மாதிரியான ஹிட் படங்களும் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக விஜய் அவர்கள் இங்கே போவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் கூட பதவி ஏற்காமல் வெளியில் போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அப்படின்றனால என்ன ஏது அப்படின்ற டீட்டெயிலில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. இது கூடால பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஆளுநர்கிட்ட கடிதம் அனுப்பியிருக்காங்க. கடிதம் பார்த்தீங்கன்னா புசியானந்த் அவர்கள் மூலியமாக மற்றும் மின்னஞ்சல் மூலியமாக ஆளுநருக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ விஜய் அவர்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்கிறது மட்டும்தான். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட பெரும்பான்மையை 6 மாதம் கழிச்சு கூட நிரூபிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயமும் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து மே 7ஆம் தேதி பதவி ஏற்கிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் காலையில் பதவியேற்பு விழா மற்றும் அமைச்சரவையும் வந்து பதவி ஏற்கிறாங்க அப்படின்ற முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. அமைச்சரவையில் யார் யார் எந்தெந்த பொறுப்பு வைக்க போகிறாங்க அப்படின்றது, இன்னும் விஜய் அவர்களுடைய கூட்டணி உறுதி பண்ணப்பட்ட விஷயம், இதெல்லாமே வந்து இன்றைக்கி தமிழக மக்களுக்காக விஜய் அவர்கள் எந்த மாதிரிலாம் முடிவெடுக்க போகிறார் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லி
சொல்லிக்கிட்டே இருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.